அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இந்த பேப்பரோடு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இனி வந்து நம்ம வார ஆரி கிளாஸ் பார்க்குற மாதிரி உங்களுக்கு பேசிக் டைலரிங் கிளாஸும் நான் எடுக்க போகிறேன் ஃப்ரீயாக ஆன்லைனில். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசிக்லேருந்து போகலாம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த கிளாஸை நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீக்லி ட்வைஸ் போட பார்க்குறேன் வீடியோ, பட் முடியலைன்னா வீக்லி ஒன்ஸ் போடுறேன். கரெக்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் என்னதுன்னா நமக்கு தையல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன தைச்சாலுமே உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் துணி பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு பேப்பரில் எப்படி தைக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கு நான் இங்கே ஒரு ரூல்டு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைனில் தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், 2 சர்க்கிள், குட்டியாக ஒன்று பெருசாக ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஜிக்ஸாக். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும்போது நீங்கள் நெக் லைனில் வந்து யூ நெக் லைன், அதுக்கப்புறம் நிறையா டிசைன்ஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷன் வேணும். இந்த ஜிக்ஸாக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பர்ஃபெக்டாக உங்களுக்கு திருப்பறக்கு வரும். அந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் பழக போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பேப்பரில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு துணியில் போட்டு காமிக்கிறேன். வாங்க நான் எப்படி தைக்கிறேன்னு காமிக்கிறேன். பேப்பரில் தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷினில் நூல் இருக்கக்கூடாதுங்க. பாபின்லேயும் மேலேயும் நூல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நூல் இருந்துச்சுன்னா சிக்கு போட்டுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷினில் ட்ரபிள் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் தைச்சிக்கலாம். லைன்ஸ் பாருங்கள். இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கோடு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா? இந்த கோட்லேயே இந்த நீடில் தான் நம்ம நல்லா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீடில் தான் இருக்கணும். இந்த லைன் மேலேயே தான் நம்ம தைச்சிட்டு வரணும். வாங்க தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு லைன் மேலேயே தைச்சி காமிச்சிருக்கேன். அதில் இந்த ஹோல்ஸில் தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும் பாருங்கள். நான் தைச்சிருக்கிறது கரெக்டாக அந்த லைன் மேலேயே இருக்குது. உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா இந்த ஹோல்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு லைன் மேலே வரலைன்னா நீங்கள் திரும்ப உங்களுக்கு கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் தைச்சி பார்த்துட்டே இருக்கணும். சீக்கிரம் காமிச்சிடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இதாக பொறுமையாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நான் ஸ்கொயர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னர் ஊசியை இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இப்போ நம்ம ஃபூட்டை இறக்கி இந்த கார்னர் வரைக்கும் நம்ம வரப்போகிறோம். நெக்ஸ்ட்டு கார்னர் வரைக்கும் நம்ம வரப்போகிறோம். தைச்சி காமிக்கிறேன். கார்னர் கிட்ட வந்தனும் கையாலே பேலன்ஸ் வீல் இப்படி நகர்த்தி அந்த கார்னரில் வைக்கணும். கரெக்டாக அந்த கார்னர் எதுவும் அதில் இப்படி வச்சுட்டு அப்புறம் நீடில் உள்ளே இறக்கிட்டு இந்த பேலன்ஸ் வீலர் ஃபூட்டை மேலே தூக்குங்க. ப்ரெஷர் ஃபூட்டை தூக்கிட்டு இப்படி இருக்கா, இப்படி ஒரு திருப்பு. அவ்வளோ திருப்பிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். நம்ம இருங்க, உங்களுக்கு தெரியுதா? என்னோடய தையல் வந்து நான் பெருசாக வச்சுட்டேங்க. அதனால தான் இந்த இடம்லாம் பாருங்களே பெரிய தையலாக விழுந்துருச்சு. இருக்கிறதுலே கம்மியான தையல் அளவில் சர்க்கிள் கொஞ்சம் பழகும் போது கஷ்டமாக தாங்க இருக்கும். பழகிட்டிங்கன்னா இருக்கிறதுலே உங்களுக்கு ஈஸி சர்க்கிள் தான். பொறுமையாக தைச்சி பாருங்கள், அவசரம் இல்லாமல். கரெக்டாக நம்ம லைன்லேயே நமக்கு தையல் விழுந்திருக்கு, நம்ம போட்டிருக்க சர்க்கிள்லேயே. அடுத்தது ஜிக்ஸாக் பார்த்துடலாம். ஜிக்ஸாக்கும் ஊசி மேலே தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த கார்னர் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இந்த மாதிரி இறக்கிக்கோங்க. ஊசியை இறக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு ஊசி வச்சு லாக் பண்ணி ஃபூட்டை இறக்கிட்டு வச்சு லாக் பண்ணிவிட்டு
சூப்பர் கிளியுது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் இந்த இங்கே தெரியுது, இந்த சின்ன சின்ன ஜிக்ஸாக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக துணிக்கு போயிடலாங்க. பாருங்க, இப்போ வந்து ஒரு துணியில் ஒரு லைனு, ஒரு ஸ்கொயரு, அப்புறம் ஒரு ரவுண்டு. இந்த இடத்துல நான் ஜிக்ஸாக் போட மறந்துட்டேன், போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ரேண்டமாக ஒரு ஜிக்ஸாக்கும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ தச்சு முடிக்கும் போது லாஸ்ட் வரைக்கும் இப்படி போயிட்டு துணியை கொண்டு போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் துணி வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெஷர் ஃபுட் இப்படி தூக்கி இப்படி வந்து பேலன்ஸ் வீடு இப்படி சுற்றி விட்டு இப்படி இழுத்திங்கன்னா துணி ஈஸியாக வந்துடும். இங்கே உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருப்பாங்க, கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீடாக உங்களுக்கு காமிச்சிட்றேன். நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விடுங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் பேப்பரில் போட்டப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுல்ல, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு துணியில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சர்க்கிளும் பர்ஃபெக்டான சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஸ்கொயர், இந்த கார்னர்ஸ் பாருங்கள், ஸ்கொயரில் இப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் தாங்க ஃபஸ்ட்டு நமக்கு மெயின். இதுவும் பாருங்கள், கரெக்டாக அந்த லைன்லேயே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக்கில் கார்னர்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது உங்களுக்கு தையலில். அவ்வளோதாங்க, இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோ தான். கிளாஸ் நம்பர் 1 நமக்கு வந்து பேசிக் மட்டும்தான். நம்ம எப்படி தையலுங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுற இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறதுல எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விடுங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு மிஷினை பற்றின டீட்டெயிலோ இல்லை இப்போ டைலரிங் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.